முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் பதவி பறிக்கப்பட வேண்டும் என்று அனைத்து கட்சி தலைவர்களும் தற்பொழுது போராட்டத்தில் களம் இறங்கிவிட்டார்கள். சென்னையை தொடர்ந்து தற்பொழுது தென் மாவட்டங்களில் கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், அந்த இடங்களுக்கு செல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பட்டாபிஷேகத்திற்கு செல்வது நியாயம் என்ற ஒரு கேள்வியையும் இணையதளத்தில் பதிவு செய்திருக்கிறார் சவுக்கு சங்கர் அவர்கள். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சி அமைக்காததை தொடர்ந்து இந்த 5 ஆண்டுகளில் கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சி செய்திருந்தால் எவ்வளவு கோடி ஊழல் செய்திருக்க முடியுமோ அதனை அனைத்தையும் இந்த 5 ஆண்டுகளிலேயே செய்துவிட வேண்டும் என்றும் தற்பொழுது நினைத்திருக்கிறாரோ என்னமோ என்பதற்கேற்பதான் பல கோடி ஊழல்களை ஒவ்வொரு அமைச்சர்களும் செய்து வருகிறார்கள். ஆதாரத்துடன் திமுகவின் நிர்வாகிகளை தற்பொழுது வீடியோவின் மூலமாக கூறியிருப்பதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கொடியாத்த குமரன் அவர்கள் வெளியிட்ட ஒற்றை வீடியோ துரைமுருகன் அவர்களை பற்றியான இன்று வரை எந்த ஒரு நடவடிக்கைகளையும் திமுக தலைமை நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. மாறாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் தான் இதனை கூறுகிறார்கள். அமலாக்கத்துறை அதிகாரிகள் கொடியாத்த குமரன் வைத்திருக்கக்கூடிய ஆதாரங்களை கைப்பற்றி திமுகவில் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது, மேலும் அரசு அதிகாரிகளுக்கு தொடர்பு இருக்கிறதா என்பதை முழுமையாக விசாரணை செய்ய வேண்டும் என்றும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் மட்டுமல்லாமல் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் கூறியுள்ளார். தென் மாவட்டங்களில் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி ரெட் அலர்ட்டும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் நிவாரண தொகையை மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கும். அதிலும் பல கோடி ஊழல்களை செய்வதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்றும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார். அமலாக்கத்துறை அதிகாரிகள் உடனடியாக துரைமுருகன் அவர்களை விசாரணை செய்து இதில் துரைமுருகன் மட்டுமல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் தொடர்பு இருந்தால் அவரது பதவியை கூட மத்திய அரசு பறிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்றும் தமிழக அரசை எதிர்த்து தற்பொழுது ஆளுநர் RN ரவி அவர்களுக்கு கோரிக்கையும் வைத்திருக்கிறார் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பட்டாபிஷேகத்தை மிக பிரமாண்டமாக நடத்தும் திமுக தமிழகத்தில் பெரும்பான்மையான இடங்களில் மழை பெய்து மக்கள் சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் தத்தளிக்கும் நிலையில் திமுகவின் ஆடம்பரம் அவசியமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நீங்கள் தென் மாவட்ட பகுதிகளாக இருந்தீங்கன்னா உங்க ஏரியா மழை பாதிக்கப்பட்ட இடத்திற்கு திமுகவின் அமைச்சர்களோ MLAக்களோ வந்திருக்கிறார்களா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.